நிறைய பேர் இன்டர்வியூ வராங்க, ஆனா யாருக்குமே அந்த டெடிகேஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்டே வந்து வரமாட்டேங்குது. முதல்ல ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கம்பெனியை நம்ம கம்பெனியா வந்து நினைக்கணும். கரெக்டுங்களா? அதாவது நான் வேலைக்கு போறேன், சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா நீங்களும் வளர மாட்டீங்க, கம்பெனியும் வளராது. நம்ம எதுக்காக போறோம்? ஒரு தேவைக்காக போறோம். அப்படிங்கறத தாண்டி நம்ம ஒரு விஷயத்த கத்துக்க போறோம், அந்த விஷயத்தினால நம்ம ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதாவது அச்சீவ் பண்றதுக்கு முதல்ல நம்ம கத்துக்கணும். எதுவுமே கத்துக்காம 9 to 6 வேலை, 9 to 5 வேலை அப்படின்னு நம்ம போறதுனால எந்த யூஸுமே கிடையாது. நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க, பட் அந்த டெடிகேஷன் அப்படின்னு யாருக்குமே இல்லை. நான் நிறைய கம்பெனிஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் நான் ஒர்க் பண்ண கம்பெனி எல்லாமே இது என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க யாராவது கம்பெனிக்குள்ள வந்து ஏதாவது பேசும்போது கூட இது ஏன் கம்பெனின்னு சொல்லி நான் ஓனர் மாதிரி தான் நான் நடந்துப்பேன் அந்த இடத்துல. சோ அப்படி இருக்கும்போது எனக்கான ரெகக்னேஷன் எனக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருந்தது. சோ உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கான ஸ்டெப், அதாவது டெடிகேஷன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்ப நீங்க வேலைக்கு வர வேணாம். அப்ப தயவு செய்து ஏதாவது கத்துக்கிட்டு ஏதாவது நீங்களே பண்ணலாம். ஜாப் எதுக்கு வரும்? சில பேர் வந்து சம்பளத்துக்காக வருவாங்க, சில பேர் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக வருவாங்க. இங்க லேர்னிங்க்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடையாது. வேலைக்கு வந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 10ஓட 11 அப்படிம்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் இன்டர்வியூ போறாங்க, இங்க வாண்டட் போட்டிருக்காங்க, சும்மா நம்ம ஒண்ணு கேட்டு வைப்போம், சும்மா போட்டு வைப்போம். அந்த கடைக்கு போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே. ஜென்ரலாவே ஜாபுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டெடிகேஷன் இருந்தா மட்டும் நீங்க வந்து அதுக்கான ஸ்டெப் வந்து எடுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செய்து உங்களோட டைமும் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, கம்பெனி ஓனர்ஸோட டைமும் நீங்க தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஒண்ணு காசு கொடுத்துதான் ஒரு விஷயத்த கத்துக்கணும். பேசிக்கா ஒரு பிசினஸ கத்துக்கணும் அப்படின்னா அது வேலைக்கு போகணும். முதல்ல லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ், அதுதான் நீங்க வந்து வேலைக்கு போறது. வேலைக்கும் நீங்க போவீங்க, உங்களுக்கு லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நீங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. அப்படிங்கும் போது அதுக்கான எஃபர்ட் நீங்க போட்டுதான் ஆகணும். கரெக்டா? ஹாலிடேஸ் எனக்கு நிறைய வேணும், நான் அடிக்கடி லீவ் போடுவேன் அப்படின்னா நீங்க எதுக்காக ஜாபுக்கு வரீங்க? ஒரு சேலரிக்காக தான் வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும், நான் சும்மா சேலரிக்காக தாங்க வரேன், வீட்டுல எனக்கு எல்லாமே இருக்கு, பட் நான் ஒரு ஜாப் வேணும், எனக்கு ஒரு சேலரிக்காக வர, டைம் பாஸ்க்காக வரேன் அப்படிங்கறத சொல்லிருங்க. ஒரு பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க, டே அண்ட் ஈவினிங் பார்க்காம ஒர்க் பண்றாங்க. அண்ட் அவங்களோட டெடிகேஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். நாட் ஒன்லி கேர்ள்ஸ், பாய்ஸும் தான் சொல்றேன், அவ்வளோ டெடிகேட்டடா வந்து ஒர்க் பண்றாங்க. நான் சொல்றது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த 1-2 பேரை பத்தி. எனக்கும் நிறைய இன்பாக்ஸ்ல வந்தது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே. ஸோ நானும் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்றேன், அதனாலதான் இப்ப நான் அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஜாப், நான் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக வேலைக்கு வரேங்க, எனக்கு வேலைக்கு வரணும் எதுவுமே கிடையாது, வீட்டுல போர் அடிக்குது நான் வரேன் அப்படின்னு இருந்தா தயவு செய்து வீட்டுல இருந்துருங்க. ஒரு கம்பெனில எதுக்காக எம்ப்ளாயிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பெனி growthக்காக தான். நான் சம்பளம் மட்டும் தான் வாங்குவேன், எனக்கு வேலையில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இவங்க கெட்டு போட்டு சம்பாரிச்சா நம்மளுக்கு என்ன, நமக்கு சம்பளம் எப்படி வேணா, எப்படியாவது நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம், நம்மளுக்கும் அதுதான் நடக்கும். தயவு செய்து பாத்துட்டு இருக்கவங்க யாரோட டைமையும் என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லா இடத்துலயும் இது வந்து நடக்கும். சோ யாருக்கு உண்மையிலேயே வேலை தேவையோ, யாரு உண்மையிலேயே ஒரு நீட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை கொடுங்க. பாஷா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக கொடுக்காதீங்க. நான் இது ஒரு ரெக்வஸ்டாவே எல்லாருக்குமே கேட்கிறேன், வேலை கொடுக்கறவங்களுக்கும் சரி, வேலை ஜாயின் பண்ண போறவங்களுக்கும் சரி சொல்றேன். அந்த பொண்ணுங்க உண்மையிலேயே டெடிகேஷனா இருந்தா கண்டிப்பா வேலை கொடுங்க. பாவம் அந்த பொண்ணுங்க நம்ம கூட பிறந்தது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் பொதுவா வேலைன்னு வந்துட்டா ஒரு டெடிகேஷன் இருக்கணும். வேலை டைம்ல வந்து எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கிறது, இல்ல வந்து வீட்டு ப்ராப்ளம் இங்க கொண்டு வரது, இங்க இருக்க ப்ராப்ளம் வெளியே கொண்டு போறது. ஒரு விஷயம் உங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அது கான்பிடென்ஷியலா இருக்கணும். சும்மா இப்ப ஒரு கிளைண்ட் வரப்போறாங்க, மத்தியானம் வரப்போறாங்க, நாளைக்கு வரப்போறாங்க அப்படின்னா நீங்க இங்க வந்து பேசிட்டு இருப்பீங்க, ஒரு கால் எடுத்து நீங்க யாரு கூடயாவது சாட் பண்ணி பேசிட்டு இருப்பீங்க, இங்க வரப்போறாங்க நான் வெயிட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பேசுறது மகா தப்பு. புரிஞ்சுதுங்களா? சோ நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு நீங்க அங்க இங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. நான் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து நம்ம லக்ஸ் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எழுத படிக்க தெரியுமா, ஓகே, குட் லுக்கிங்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எவ்வளோ பேரை என்னால வந்து ஸ்மார்ட் ஆக்க முடியும். அழகு முக்கியமே கிடையாது, ஸ்மார்ட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நான் எப்படி இருந்தேன்னு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆஃப்டர் ஆல் நானே மாறும்போது எவ்வளோ பேரை நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால நம்மளால அது பண்ண முடியும்.
வேலைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க, எல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம். ஒரு ப்ரொஃபஷனலா உங்களை மாத்துவோம். கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கவங்க, வேலை செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க. டைம் பாஸ் பண்ணணும், சும்மா வேலைக்கு போகணும், இவங்களுக்கு பிடிக்கும் போகணும் அப்படின்னு தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கறக்காக அந்த விஷயம் பண்ணீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். அந்த வேலை உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கா, அது உங்களுக்கு தேவை பூர்த்தி பண்ணுதா, உங்களுக்கான சொல்யூஷன் அந்த வேலை கொடுக்குதா, உங்களை கத்துக்க வைக்குதா, உங்களை வளர வைக்குதா அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம வந்து பிசினஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கும் வாண்டட் இருக்கு. பார்த்துட்டு இருக்கிற ஃபீமேல், ஐயோ அக்கா எனக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியாது அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் எல்லாரையுமே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி தான் எடுப்போம். ஏன்னா நிறைய பேர் சேலரி ரொம்ப ரொம்ப அவங்களோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ உங்களுக்கு சேலரியும் இருக்கும். என்ன பேக்கேஜ் நீங்க உங்களுக்கு சொல்றோமோ அந்த பேக்கேஜ் அந்த ட்ரைனிங் செஷன்லயும் வரும். பிளஸ் நீங்க வந்து டெடிகேட்டடா வேலை பண்ணா போதும், நமக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த லக்ஸ் ஆஃப் எக்ஸ என் கம்பெனி அப்படின்னு வந்து நினைச்சு வேலை செஞ்சீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. என் கூட இருக்கவங்கள எப்பவுமே நான் நல்லா பார்த்துப்பேன், சந்தோஷமா பார்த்துப்பேன். அதே மாதிரி தப்பு செஞ்சா பயங்கரமா திட்டுவேன். அதனால நீங்க பண்ற தப்புக்கு தான் அது திட்டும் விழும், அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க வந்து கீழே இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல உங்களோட சிவி, அதாவது உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க அனுப்பிடுங்க, பார்த்துட்டு நம்ம சொல்றோம். ஆல் ஐ வாண்ட் இஸ் என்னோட லக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபேமிலியில ஜாயின் பண்றதுக்கு மெம்பர்ஸ் வேணும், என் குடும்பத்துக்கு உறுப்பினர்கள் தேவை அப்படின்னு தான் இப்ப நான் சொல்றேன். ஸோ அதனால பார்த்துட்டு இருக்கவங்க ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட, நான் சொன்ன மாதிரி உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஃபீமேல் மட்டும்தான், நாட் அ மேல். பிகாஸ் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆகட்டும், நம்மளோட ஸ்டோர்ஸ் ஆகட்டும், இப்ப பிரான்ச்சைஸி எக்ஸ்பேண்ட் பண்றோம், அந்த விஷயம் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஃபீமேல் தான். அண்ட் இன்னொன்னு எனக்கு உள்ளுக்குள்ள எப்பவுமே அந்த ஃபீமேல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறது என்னைக்குமே இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, உண்மையிலேயே எனக்கு வேலை தேவை அப்படிங்கிறவங்க கால் பண்ணுங்க. இல்ல அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே இந்த வேலை கண்டிப்பா அது தேவையா இருக்கும், அந்த பொண்ணு கஷ்டப்படுது, இந்த இடத்துல ஜாயின் பண்ணா அந்த பொண்ணு வளரும், அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு யாரையாவது ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நம்பர் அனுப்புங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பார்த்துட்டு கால் பண்ணட்டும், நேர்ல வாங்க, தாராளமா பேசலாம். எங்க குடும்பத்துல நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.